விவசாயிகள் தாளடி சம்பா பட்டத்தில் பயிரிட்ட நெற்பயிர்கள் வந்து 3 நாளாக பெய்கிற கனமழையால் வந்து 1 மாதம் உள்ள பயிர், 15 நாள், 1 வாரம் உள்ள பயிரெலாம் நீரில் மூழ்கி அழுகு நிலையில் இருக்குது. வடக்கூர் தெற்கு, ஆதனாக்கோட்டை, ஐயம்பட்டி, பொயிண்டார்கோட்டை, தெக்கூர், கற்காடிப்பட்டி இந்த சுற்று வட்டார பகுதியில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. நம்ம இந்த பகுதியில் மட்டும் வடக்கூர் தெற்கு, ஐயம்பட்டி, பாச்சூர் இந்த பகுதியில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் தாளடி சம்பா நெற்பயிர்கள் வந்து நெல்லில் தண்ணீரில் மூழ்கி அழுகி நெல்லே பயிரே தெரியாத நிலையில் விவசாயிகள் பெரும் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்போ எந்த அளவு தண்ணி நிற்கிது வயலில்? முழங்காலுக்கு மேலே வந்து தண்ணி நிற்கிது. நேற்று இரவு பெய்த தொடர் மழையால் வந்துட்டு வரப்பெல்லாம் நீங்கள் பார்த்துப்பேன், வரப்பெல்லாம் மிதந்து போயிட்டு இருக்கு, பயிரே தெரியலை. 3 அடிக்கு மேலே வந்து தண்ணி நிற்கிது. இப்போ பயிரில் இப்போ நட்டு எத்தனை நாள் ஆகுது? என்ன பயிருக்குடைய பாதிப்பு என்ன மாதிரி இருக்கும்? பயிர் பாதி மழை பெஞ்சா இப்போயே பார்த்தீங்கன்னா பயிரை எடுத்து பார்த்தா பயிரே தெரியலை, எல்லாம் அழுகி போச்சு. 3 நாளாக தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த தண்ணி வடியவே இன்னும் வந்து 1 வாரம் 10 நாள் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா பயிரே இருக்காது. 1 ஏக்கருக்கு 20-30 ஆயிரம் ரூபா செலவாகுது. இப்போ உள்ள செலவு எல்லாம் கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காங்க. நெல் பயிரே இல்லை. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்காங்க. ஏற்கனவே மழையில் வந்து என்ன மாதிரி பாதிப்பு இருப்பீங்க? இப்போ என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தீங்க? ஏற்கனவே இந்த சம்பா போட்டீங்க, இப்போ மழை பெஞ்சு குறுவையில் வந்து அறுவடை நேரத்தில் விவசாயிகள் பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க. நெல் பயிரெலாம் முளைச்சிருச்சு. ஈரப்பதத்தை வந்து 22% தகர்த்தலை தொடர் கோரிக்கையை வந்து விவசாயிகள் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோட அதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்குள்ள இந்த சம்பா தாளடி பத்திரத்தில் பெரும் மழை பெஞ்சு நெற்பயிர்கள்லாம் அழுகி எல்லாம் குறுவைக்கு வாங்கின கடனே வந்து கொடுக்க முடியாமல் இருக்கையில் இப்போ வந்து பெரும் துன்பமாக வந்து விவசாயிகளுக்கு இந்த மழை வந்து நெற்பயிரெல்லாம் மூழ்கி இருக்கிறது இது பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கு. வயலெல்லாம் நிலமெல்லாம் இப்போ குளம் போல இருக்கா? என்ன மாதிரி? குளம் போல இல்லை, ஏரி போல் இருக்குது. பெய்த மழைனால வயலே தெரியலை, ஏரி போல் வந்து தண்ணி வந்து சூழ்ந்துருக்கு. இந்த பகுதியில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஏக்கர் வந்து மழைனால மூடி இருக்கு. பயிரெல்லாம் வந்து இன்னும் 2-3 நாள் தொடர் இந்த மழை நீடிச்சாக்கா அந்த விவசாயத்தை விட்டு விவசாயம்லாம் வேற எங்காவது போக வேண்டியதான்.